ஐந்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறையா ஃபார்மர் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நெல், கரும்பு, மஞ்சக்காடு இதை நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே வகையில் இப்போ நம்ம ஒரு பைத்தம்பர கிராமத்தில் நம்ம ஒரு விவசாயம் தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ணன் பேர் சதீஷ். அவங்க வயலில் நிறையா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முக்கியமான விஷயம், அந்த அண்ணா ஐந்தனை ஃபார்மில் மீன் அமிலத்தை வாங்கிட்டு போயிட்டு செடிகளுக்கு பயன்படுத்தினாரு. ஸோ அதில் என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நான் பைத்தம்பாரிலேருந்து பேசுகிறேன். நான் வெள்ளாமையெல்லாம் நிறையா வச்சுருக்கிறோம். நெல் 1.5 ஏக்கர் வச்சுருக்கிறோம். 1 ஏக்கர் வச்சுருக்கிறோம். மஞ்சள் ஒரு 50 சென்ட் வச்சுருக்கோம். ஒரு 50 சென்ட்டுக்கு தீவனம், மற்ற சோளம் 1 ஏக்கருக்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம நெல் போய் பார்த்துடலாம். நெல் எத்தனை ஏக்கருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெல் இப்போ 1.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வருஷமாக நாங்கள் மீன் அமிலம் தெளிச்சிருக்கிறோம். நெல்லுக்கு இந்த சீக்கு வரதுக்கு முதல்ல அடித்தோம். அது போன வருஷம் நாங்கள் அடிக்கும்போது அது ஈல்டு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. நெல்லுக்கும் நல்லா க்ரோத் ஆச்சு. அதனால் இந்த வருஷம் நாங்கள் அந்த இது பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பழக்கன்றுகள், மஞ்சளுக்கு இதுக்கெல்லாம் கூட அடிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த இலக்கருவல் நுனி, இந்த இலப்பு சுருட்டு இந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. அதை மீன் அமிலம் அடித்தோன்னையும் கொஞ்சம் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. ஒரே டிப் தான் அடித்தோம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்ன விதத்தில் கலக்கணுமோ அதை கலந்து கரெக்டாக அடித்தோம்னா அந்த இந்த செடிக்கு உண்டான நோயெல்லாம் போயிடுது. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதுதான் நம்ம நெல்லங்காடு. இது இப்போ 3 மாச பயிர். இது நாங்கள் நடவு போடல, நாற்று விட்டு நடவு போடல, உருளையில் உருட்டணும், ட்ரம் சீடரில் போட்டோம். இது இப்போ இது கரெக்டாக 10 கிலோ இருந்தால் இப்போ 1 ஏக்கருக்கு 7 கிலோ. நாங்கள் ஒரு 12 கிலோ போட்டுக்கிறோம். கொஞ்சம் அடர்த்தியாக வேணும், 12 கிலோ போட்டிருக்கோம். இப்போ 3 மாச பயிர், இன்னும் 1 மாசத்துல இதை அறுக்க வேண்டியது. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா 1 ஏக்கருக்கு 25லேருந்து 30 கிலோ ஆவரேஜாக வர வேண்டிய மகசூல். இப்போ போன வருஷம் எங்களுக்கு அந்தபடி கரெக்டாக வந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் நெல் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கலப்பறி கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, நெல் நல்லா இருக்குது, மகசூல் நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதான் அந்த நெல் பயிர். இதில் கரெக்டாக அந்த பூட்டை வாங்குற ஸ்டேஜ், இது பறவை பூட்டை இப்போதைக்கு இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாளில் ஓரளவு எல்லாத்துலேயும் நெல் பயிர் கருது வச்சிரும். இப்போ நாங்கள் ஒரு 45 நாளில் அடித்தோம். கரெக்டாக அந்த டைம் அடித்தோம்னா குரோத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக 45 நாள் அடித்தோம். 20-25 நாளில் களை பறிச்சிருவோம். பில்லு அதிகமாக இருந்துச்சுன்னா 35 நாளில் 2வது களை பறிக்கலாம். அது பில்லை இருந்தால் பறிச்சிக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். மொதல் களை 20-25 நாளில் பறிச்சிட்டோம்னா களை பறிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெல்லும் வேற புது வேர் வரும்போது நல்லா தூர் வெடிக்கும். கவப்பு இந்த மாதிரி செங்கரை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு இந்த இதை அடித்தோம். இப்போல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் இதாக இல்லைங்க. எல்லாம் நோய்ங்களாம் சீக்கிரமாக போயிடுச்சு. ஆனால் அடித்து ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் இந்த பின்னாடி பக்கம் இதில் தான் வெள்ளை நோய் சொல்லுவாங்க. இந்த செங்கரை சைடில் கீழே இலையெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் அடித்தோம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மீன் அமிலத்தை அடிக்கிறோம். அதோட க்ரோத் நல்லா இருக்குங்க. நாங்கள் போட்டுக்கிறது அம்மன் பொன்னி. இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ 3 வருஷமாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போட்டோம்னா ஒரு 25 மூட்டையிலேருந்து 27 மூட்டை வரும் எங்களுக்கு 1 ஏக்கருக்கு. அப்படி வருங்கிறது கரெக்டான விகிதம். ஒரு 1-2 மூட்டை குறையலாம், தப்பு இல்லை. ஆவரேஜாக 25 மூட்டை வந்தாலே நமக்கு நல்ல மகசூல். இப்போ இதில் 25 நாளில் ஒரு களை பறிச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அதே போதுமானது. பில்லு இருந்தால் மட்டும் 2வது களை பறிப்போம். 40 நாளைக்குள்ளே பறிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக ஒரு 60 நாளில் பூட்டை வாங்க ஆரம்பிக்கும். அந்த பூட்டை வாங்க நேரத்துக்கு உரம் அப்போ போடுவாங்க. அப்போனா கருது நல்லா வைக்கும் அப்படின்னு சொல்லி கருக்காவை நமக்கு செயற்கை உரம் கொஞ்சம், இல்லாட்டினா இயற்கை உரம் இருந்தால் இயற்கை உரமும் தெளிக்கலாம். அது கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் கருது வரும்போது கொஞ்சம் ஆக்கமாக வருங்க, நிறையா வரும். நாங்கள் நல்லங்காடு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மஞ்சக்காடு பார்க்கலாம் வாங்க. இதாங்க நம்மளது மஞ்சள் தோட்டம். இது மஞ்சள் தோட்டம். இது இப்போ அடித்து 1 மாதம் ஆச்சு. இதில் முன்னாடி இது அதே மாதிரி வெள்ளை நோய் இருந்துச்சுங்க. அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் இதுக்கு அடித்தோம். இந்த மஞ்சக்காட்டிலே இந்த பழக்கன்லாம் வச்சுருக்கிறோம். அதுலேயும் இலை சுருட்டு புழுவெலாம் இருந்துச்சு, அதுக்கும் அடிச்சிருக்கிறோம். அதுவும் நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ இது மஞ்சள் இது 10 மாதம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இது 10 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் மஞ்சள் வெட்டலாங்க. இந்த பாருங்கள், பூச்சி வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டை இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ சுத்தமாக போயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னாடி இலை கொஞ்சம் இதாக இருந்துச்சு, சுருண்டு இருந்துச்சு. அந்த பூச்சி இருந்தாங்க, இந்த மாதிரி ஓட்டை இதெல்லாம் புழு வச்சுருந்ததுங்க. அந்த மீன் அமிலம் அடித்து அந்த புழு பூச்சி எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது மாதிரி மற்ற வயலுக்கும் கூட நமக்கு மீன் அமிலம் இதெல்லாம் பஞ்சகாவியம் இதெல்லாம் அடிக்கிறாங்க, நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு கூட குச்சிக்காட்டு கூட மாவு பூச்சி இருந்துச்சுங்க, அதுக்கும் அடித்தோம். அதுக்கும் நல்லா இருக்குங்க. மற்ற வெள்ளாமைக்கும் நல்லா கடலைக்காட்டு கூட ஒரு ட்ரிப் அடிச்சுங்க. பூ பூக்கிற டைமுக்கு அடித்தோம். அதுக்கும் போன வருஷம் அடித்தோம், நல்லா இருந்துச்சுங்க. ஈல்டு நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் கடலை போடல, நெல்லாவே போட்டுட்டேங்க எல்லாமே. அதனால் இந்த வருஷம் ஒன்றும் இல்லைங்க. ஓரளவுக்கு மீன் அமிலம் நல்லா இருக்குங்க. இயற்கை மீன் அமிலும் பஞ்சகாவியமும் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. நம்ம ஃபீல்டுக்கு நல்லா இருக்குது. அடுத்து வாங்க குச்சிக்காட்டுக்கு போயிடலாம். இது நம்மளுக்கு குச்சிக்காடுங்க. இது 1 ஏக்கர் போட்டிருக்கிறோம். இது இப்போ பிடுங்குற டைமு.
இப்போ வந்து இது வந்து ரேட்டு கம்மியாக போயிட்டுருக்குங்க. இப்போ ஆனால் இது ஈல்டு நல்லாயிருக்கு. இது வருஷத்து வெள்ளாமைங்க. இது 10 மாதம் வெள்ளாமை இருக்குது, வருஷத்து வெள்ளாமை 2 இருக்குங்க. நம்மளது வந்து வெள்ளைக்குச்சிங்க. வெள்ளைக்குச்சி குங்குமரசி இது வந்து சாப்பிட்றதுங்க. இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 1 ஏக்கர் போட்டு இப்போ மாவு பூச்சி வந்து இதை அடித்து நல்லா இருக்குங்க, கொஞ்சம் பரவாயில்லைங்க. குச்சி கிழங்கு தாங்க இது. இப்போ நம்மளுக்கு பிடுங்குற ஸ்டேஜ் தான் வெள்ளைக்கிழங்கு. இது இப்போ நம்ம பிடுங்கி வச்சுருக்கிறோம். இது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இன்னும் அந்த பக்கம் இதில் வந்து பாத்தி மடையில் போட்டதுங்க. அங்கிட்ட சொட்டு நீரில் போட்டு தண்ணி இதை விட அங்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் காஞ்சிருது. அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொட்டு நீர் பாசனத்தில் விட்றதுனால கொஞ்சம் இதை விட கிழங்கு கொஞ்சம் நல்லா நெட்டு போக்காக ஓடி இருக்குங்க. அது ஒரு இதுக்கே 3 கிலோ 4 கிலோ கிழங்கு ஒரு குச்சிக்கே வந்த அளவுக்கு வருதுங்க. இதுக்கு மீனமிலும் பஞ்சக்காவையும் இதெல்லாம் அடிச்சிருக்கோங்க. அது மாவு பூச்சிக்காக இதை அடிச்சோங்க, நல்லா இருக்குங்க. ஸ்ப்ரேயரில் தாங்க நாங்கள் பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் வச்சுருக்கோம். டபுள் பம்ப் ஒரு இது அதில் தாங்க அடித்தோம். அதே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குங்க. அதுலேயே 2 ஆப்ஷன் இருக்குங்க. அதில் அடிக்கும் போதே நமக்கு பவர் ஸ்ப்ரேயர் தான் வேணும் இல்லை, பேட்டரி ஸ்ப்ரேயர்லேயே அடித்தோம்னாலே கொஞ்சம் அந்த பவரே போதுங்க. அதுலேயே அடித்தாலே நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஈக்குவலாக ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த வீடியோவில் நம்ம விவசாயி வந்து மஞ்சள் நெல் நிறையாவே நம்ம பார்த்தோம். அவர் இந்த மஞ்சள் நெல் மட்டும் விவசாயம் பண்ணல, பழங்கள் வந்து செடியாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை நம்ம பார்ட் 2ல் இதில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.